ஒரு நாள் காலையில் ஆஃபீஸோட நோட்டீஸ் போர்டு முன்னாடி அங்கே வேலை பார்க்க எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. அதில் உங்களோட வளர்ச்சிக்கும் நம்ம கம்பெனியோட வளர்ச்சிக்கும் தடையிருந்த ஒருத்தர் வந்து இறந்துட்டார். அவரோட உடல் நம்மளோட அடுத்த பில்டிங்கில் வந்து வச்சுருக்கிறோம். அதனால் எல்லாருமே தவறாமல் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எழுந்துச்சு. இதை படித்த எல்லாருமே நம்ம கூட வேலை பார்த்த ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வளர்ச்சிக்கு தடையிருந்த யார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக அடுத்த பில்டிங் போக ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வரிசையில் நின்று சவப்பெட்டியை பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்காங்க. சவப்பெட்டி எட்டி பார்த்த எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த சவப்பெட்டிக்குள்ள ஒரே ஒரு கண்ணாடி மட்டும்தான் இருந்துச்சு. அதில் யார் பார்க்காங்களோ அவங்களோட முகம் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. கண்ணாடிக்கு பக்கத்தில் ஒரு வாசகம் எழுதிருந்துச்சு. என்ன அப்படின்னா, உங்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் மட்டும்தான் தடை. நீங்கள் வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. உங்களை தவிர உங்களோட வளர்ச்சியை வேறு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. நம்மளில் நிறைய பேர் நம்மளோட வாழ்க்கையை நம்மளோட முதலாளிகளோ இல்லை நம்ம கூட உள்ளவங்களோ இல்லை நம்மளோட நண்பர்களோ மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாம் நினச்சா மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை மாறும். இந்த உலகம் கண்ணாடி மாதிரி. நாம் என்ன செய்கிறோமோ நம்மளோட எண்ணத்தை அப்படியே நமக்கே பிரதிபலிக்கும்.